இன்றைய நாளுக்கான 6வது ப்ரோமோவை ரிலீஸ் பண்ணிட்டாங்கங்க. இதில் என்னென்னா பிரவீன்ராஜ் ஒஸ்ட் பர்ஃபார்மர் கேட்டகரியில் வியன்னாவை சூஸ் பண்ணுறாரு. அவருடைய புரிதல் என்னென்னா இவங்க அந்த டாஸ்க்லேருந்து வெளியேறியது தான் அவருக்கு வந்து ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஆனால் வியானாவுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்னா, அதாவது நான் அந்த டீமில் இருக்கிறேன், ஒருத்தவங்க சரிவர செயல்படலை அப்படிங்கும் பொழுது அவங்க ரிசைன் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க சொல்கிறதுக்கான காரணம் என்னன்னா, நான் அவங்க பதவிக்கு ஆசைப்படுறேன், அவங்க பதவியை பிடிக்கிறதுக்கு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எனக்கு மன வருத்தத்தை தருது. தவறு செய்தவர்களுக்கு மீண்டும் பதவி, ஆனால் தவறு செய்தாத என்ன வெளியேற்று மாதிரி நீங்கள் புஷ் பண்ணுறீங்க அப்படின்னா அது எந்த விதத்தில் சரி அப்படின்னு வியானா கேள்வி எழுப்புறாங்க. அதுக்கு பிரவீன் என்ன சொல்கிறாருன்னா, நமக்கு எவ்வளவு சங்கடங்கள் வந்தாலும் அந்த இடத்துல நாம் நின்று போராடணும் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு விஷயத்த சொல்கிறார். இல்லைண்ணே, உனக்கு புரிய மாட்டேங்குதுண்ணே, அதாவது தவறு செய்தது யார், அவங்களுக்கு நீங்கள் மீண்டும் பதவி கொடுத்தது தான் என்னுடைய பிரச்சனையாக இருக்க தவிர்த்து கனியக்கா சிறப்பாக செயல்படுவாங்க அப்படின்னு நீங்கள் எடுத்து கொடுக்குறீங்க. அப்போ நானும் தானே சிறப்பாக உங்களுக்கான பணியை செய்கிறேன், எனக்கான அந்த அங்கீகாரம் இல்லையா, அந்த அங்கீகாரம் இல்லைன்னா நான் என்ன லூஸா அப்படிங்கிற மாதிரி வியானா பேசிக்கிட்டு இருக்கிற அந்த காட்சிகள் புரியுது. நமக்கு அந்த உணர்வுகள் புரியுது. ஏன்னா நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, சாண்ட்ராவுக்கு கொடுக்கப்பட்டது ரகசிய டாஸ்க் அப்படிங்கிறது வியானாவுக்கு தெரியாது இல்லையா. ஆனால் அந்த ரகசிய டாஸ்க்கை நீங்கள் கழிச்சுட்டு பார்த்தீங்கன்னா யார் பக்கம் நியாயம்? வியானா உழைச்சாங்க, ஆனால் உழைத்த வியானா வேண்டாம், இவ்வளவு கயாஸ் பண்ண சாண்ட்ரா தான் வேணும்னு முடிவு எடுக்கும் பொழுது அந்த வலி அவங்களுக்கு ஏற்படுவதை நம்மளால் உணர முடியுது. நண்பர்களே, ஒரு நண்பர் கேட்டிருந்தாங்க, நான் நீங்கள் 24/7 பார்க்குறது இல்லையா? சத்தியமாக 24/7 யாராலையும் பார்க்க முடியாது. பட் நான் டவுன்லோட் வச்சுருக்கேன். அப்போ என்னென்னா, நமக்கு டவுன்லோட் ஆகிட்டுருக்கோம், அதை நம்ம பார்ப்போம். நானே அதுக்கப்புறம் தான் யோசித்து பார்த்தேன், நான் சில காட்சிகள் பார்க்குறதே இல்லை. பர்டிகுலராக இந்த கனி, ரம்யா, சபரி, எஃப்ஜே இவங்கெல்லாம் வந்து பேசும்போது நான் அதை ஓட்டி தான் இருக்கேன். அப்படின்னா எனக்கே சைக்காலஜிக்கலாக அவங்கள பிடிக்கலை அப்படிங்கிறது எனக்கு இப்போ உணருது. நான் நிறைய விஷயங்கள் ஒரு 10 பேரை வந்து நான் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன். அப்படின்னா அவங்களுடைய பார்வைகளை தான் நான் பின்தொடர்ந்துருக்கேன் அப்படின்னு. எனக்கு உண்மையாலே வந்து ரம்யா பண்ணுறதெல்லாம் ரொம்ப கிரிஞ்சாக இருக்கிறதுனால நான் ஓட்டிடுறேன் நண்பர்களே. இன்னொரு விஷயம் என்னென்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நான் வெற்றியாளருக்காக போராடுறதே கிடையாது. அது 80 நாளுக்கு பிறகு இவங்க வெற்றியாளர் அப்படின்னு அவங்க ஜெயிச்சா நல்லா இருக்குங்கிறத பேசுவோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இவங்க எவிக்ட் ஆனால் நல்லா இருக்கும் தான் நம்ம பேசுவோம். அது தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கும். நல்லா வாட்ச் பண்ணிங்கன்னா தெரியும். ரம்யா எவிக்ஷனும் அந்த விதத்தில் தான்.